ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நவதானி சத்து மாவுன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா சரி ஒரு கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாமே இன்றைக்கி ட்ரை பண்ணேன். நானே வீடியோ எடுத்ததுனால எனக்கு அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது வீடியோ எடுக்க முடியல, நானே செஞ்சதுனால. அதனால் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீடியோ எடுத்தேன். என்ன பண்ணணும்னா ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கையினால் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் தூக்கி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சிம்முலே வச்சு ஒரு 5 நிமிஷம் கையை விடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். கிண்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இதில் வருது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தேவைன்னா உப்பு இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. என் பையன் குடிச்சிட்டு இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாமா அப்படின்னா, சரி எப்படியோ நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு என்னவோ டீ காஃபி குடித்த மாதிரி இல்லை. காலையில் ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ எப்படியும் குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதையும் சேர்த்து குடிச்சிக்கிறேன். இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலான்ற கதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நமக்கு டீ காஃபி குடிச்சதுனால அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரவே முடியல. யாரெல்லாம் என்னைய மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.